காதல் விவகாரத்தில் கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி காதலனுடன் சிக்கியுள்ளார். கொலையை கண்டுபிடிக்க விஷபாட்டிலின் மூடி உதவியது எப்படி? கர்நாடக மாநிலம் கிருஷ்ணாபுரத்தோடியைச் சேர்ந்தவர் 45 வயது லோகேஷ்குமார். மகாலி கிராம பஞ்சாயத்தின் முன்னாள் தலைவர். இவரது மனைவி சந்திரகலா தற்போது கிராம பஞ்சாயத்தின் வார்டு மெம்பராக உள்ளார். லோகேஷ்குமார் சன்னபாட்னா மற்றும் சுங்கடகட்டை பகுதியில் 2 கோழிக் கடைகளை வைத்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி கன்வா அணை அருகே லோகேஷ்குமார் சடலமாக கிடப்பதாக சந்திரகலாவிற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்று கணவரின் சடலத்தை பார்த்து கதறி அழுதுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சடலம் அருகே கிடந்த விஷபாட்டிலையும் ஒரு காலணியையும் கைப்பற்றினர். லோகேஷ்குமார் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகம் அடைந்தனர். 24ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரகலா தனது கணவரின் மரணம் தொடர்பாக கண்ணீர் விட்டு கதறி அழுதார். சந்திரகலா நிலைமையை பார்த்து செய்தியாளர்கள் சிலரும் கண்ணீர் வடித்தனர். அப்போது செய்தியாளர்கள் உட்பட யாரும் லோகேஷ்குமார் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்றும் மனைவியாலேயே கொல்லப்பட்டிருப்பார் என்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் லோகேஷ்குமாரின் பெற்றோர் மட்டும் இது தற்கொலை அல்ல, கொலை என அடித்து கூறினர். கொலையை தங்கள் மருமகளே செய்திருப்பார் என்றும் குற்றம் சாட்டினர். பத்திரிகையாளர்கள், போலீசார் என அனைவரும் அதிர்ந்து போயினர். இதனால் லோகேஷ்குமார் மரண வழக்கை போலீசார் தீவிரமாக விசாரிக்க தொடங்கினர். லோகேஷ்குமார் சடலம் அருகில் விஷபாட்டில் இருந்த நிலையில் அந்த பாட்டிலின் மூடி அங்கே இல்லாதது ஆரம்பம் முதலே சந்தேகத்தை போலீசாருக்கு ஏற்படுத்தியது. அடுத்து லோகேஷ்குமாரின் ஒரு காலணி மட்டுமே சடலம் அருகே கிடந்தது சந்தேகத்தை வலுப்படுத்தியது. தற்கொலை செய்து கொள்பவர் விஷபாட்டிலின் மூடியை வேறு இடத்தில் வீசிவிட்டா வந்திருப்பார், ஒரு காலணியை வேறு எங்காவது எப்படி விட்டுவிட்டு வந்திருக்க முடியும் என சந்தேகப்பட்டனர். இதையடுத்து பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருந்தனர். அதில் லோகேஷ்குமார் உயிரிழப்புக்கு விஷம் குடித்ததுதான் காரணம் என தெரிய வந்தது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. விஷம் குடித்து தற்கொலை செய்ய ஒருவர் முயன்றால் விஷத்தினுடைய பெரும் பகுதி வயிறு பகுதியில் தேங்கியிருக்கும். கட்டாயப்படுத்தி விஷத்தை கொடுத்தால் மார்பு பகுதியிலேயே தங்கிவிடும். லோகேஷ்குமார் குடித்த விஷத்தின் பெரும் பகுதி மார்பு பகுதியிலேயே தங்கியிருந்துள்ளது. இதனால் லோகேஷ்குமார் கட்டாயப்படுத்தி விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். அந்த அறிக்கையை பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்றில் கொடுத்து உறுதிப்படுத்தியும் கொண்டனர். இதையடுத்து ஜூன் 23ஆம் தேதி அந்த பகுதியில் என்ன நடந்தது என அருகில் உள்ள கிராம மக்களிடம் போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் ஒரு கருப்பு நிற கார் சம்பவ இடத்தின் அருகே நின்றதாக கூறியுள்ளனர். அந்த தேதியில் அந்த பகுதியில் வந்த கருப்பு கார்களை பெட்ரோல் பங்க், ஹோட்டல், சாலையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் அந்த கார் இருப்பது தெரிய வந்தது. அந்த கருப்பு காரில்தான் லோகேஷ்குமாருக்கு விஷம் கொடுத்து அணைப்பகுதியில் வீசியிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். மறுபுறம் சந்திரகலாவின் போன் அழைப்புகளை ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. ஆனால் பெங்களூருவில் உள்ள தபால் நிலையத்தில் பணிபுரியும் யோகேஷ் என்பவருடன் அடிக்கடி பேசியிருந்தார். இதையடுத்து யோகேஷின் மொபைல் எண் பயணித்த பகுதிகளை ஆய்வு செய்தபோது லோகேஷ்குமார் இறந்த நாளில் அவரது செல்போன் சிக்னல் அந்த அணைப்பகுதியில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து சந்திரகலா மற்றும் யோகேஷை பிடித்து தனித்தனியாக விசாரித்தனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. சந்திரகலாவுக்கு தபால் நிலைய ஊழியர் யோகேஷுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த கணவர் லோகேஷ் கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த சந்திரகலா யோகேஷுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். ஜூன் 23ஆம் தேதி இரவு லோகேஷ் சுங்கடகட்டேயில் உள்ள கோழிக்கடையிலிருந்து புறப்பட்ட தகவலை சந்திரகலா யோகேஷுக்கு அளித்துள்ளார். கொலைக்காக ஒரு வாரத்திற்கு முன்னர் வாங்கப்பட்ட கருப்பு காரை எடுத்துக்கொண்டு கூட்டாளிகள் மூவருடன் யோகேஷ் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். கன்வா அணைக்கருகே லோகேஷ் சென்றபோது அவரது வாகனத்தை பின்னால் வந்த கருப்பு கார் இடித்துள்ளது. இதனால் வாகனத்தை நிறுத்திவிட்டு லோகேஷ் இறங்கி வந்தபோது காரில் இருந்த யோகேஷ் உள்ளிட்டவர்கள் கடத்தி உள்ளனர். பின்னர் காருக்குள் வைத்து லோகேஷுக்கு கட்டாயப்படுத்தி விஷத்தை கொடுத்து அணைப்பகுதியில் கொண்டு போய் போட்டது
போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. லோகேஷ் காலில் இருந்த ஒரு காலணி கழன்று காருக்குள்ளேயே விழுந்துள்ளது. மேலும் விஷபாட்டிலை சடலம் அருகே போட்டவர்கள் மூடியை போட மறந்துள்ளனர். இது இரண்டும் தான் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி சிக்க வைத்துள்ளது. சந்திரகலா மற்றும் யோகேஷுடன் கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் சாந்தராஜு, ஆனந்த் என்ற சூர்யா, சிவா என்கிற சிவலிங்கா, சந்தன்குமார் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். காதல் விவகாரத்தில் கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி விஷபாட்டில் மூடியால் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.